ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான பாதுஷா. வாங்க இதை எப்படி சூப்பராக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்புக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட நான் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோடா உப்பு, இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட பால் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ரொம்ப அடித்து பிசைன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஓரளவு எல்லாம் திரண்டு வந்தால் போதும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கப் சுகர் எடுத்து நம்ம சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். ஸோ சுகர் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாதுஷா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக லெமன் மட்டும் நம்ம ஆட் பண்ணி புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அது நம்ம திருப்பி ரிட்டன் திக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா சர்க்கரை பாகு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வச்ச மாவு எடுத்துடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். அப்புறமா இதை இப்படி கையில் வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவே பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயில் சூடு பண்ணி அதில் எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வந்திருக்கு சூடாகி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா இதை பொரித்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ இதை நான் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நான் இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி டேன் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை எடுத்து இப்போ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.